வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. ஸோ நம்ம டிஎன்பிசியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு ஈக்குவலிட்டி, ஸோ ஆர்டிகல் 14லேருந்து அப் டு 18 வரைக்கும். ஸோ அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், ஸோ ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி நிறைய லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பேசிக்காகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய மேக்கன கரெக்டா அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அடிப்படை, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய மகா சாசனம் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ 6 இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். 7 இருக்குது 1978 44வது சட்டத்தின்படி. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது லீகல் ரைட்ஸாக ப்ராப்பர்ட்டியில் பார்ட் 12ல் சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி நாம் வந்து பார்க்கக்கூடியது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? சுரண்டல்னா என்ன? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது என்ன? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரண்டல், ஒருத்தருடைய உழைப்பை சுரண்டுறது. சரிங்களா? நீங்கள் பார்க்கலாம், இயல்பாகவே சுரண்டல் அப்படின்றது ஒருத்தர் இருக்கார், ஒரு முதலாளி இருக்கார், அவங்ககிட்ட நல்லா வேலை வாங்கிட்டு அந்த ஒர்க்கு டிஃபெண்ட் அப்பான் த வேஜஸ், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்காம இந்தா வச்சுக்கோ ஒரு 100 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்களே, அதுதான் சுரண்டல், அதுதான் உழைப்பை சுரண்டுறது. ஸோ இங்கேயே அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகளை வியாபார ரீதியாக விற்பனை பண்ணுறதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேரளாவில் கூட ஒரு முறை இந்த மாதிரி ஒரு துணிக்கடை, அந்த துணிக்கடையில் வந்து பெண்கள் நின்றுக்கிட்டே தான் வேலை செய்யணும் அப்படின்றது, இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் தான். இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அதே போல் நம்ம வந்து பார்த்துருப்போம் கொத்தடிமை, இது ஆர்டிகல் 24ல் நம்ம வந்து அடுத்து அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காகவே இப்போ நம்ம கொத்தடிமை அப்படின்றது என்ன? ஸோ அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபர் சிஸ்டம் இந்த 1976, கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976. ஸோ நம்ம வந்து அப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செங்கல் சோலை எல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதிரி அல்லது வந்து கல்குவாரியில் வேலையெல்லாம் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. அந்த அமௌண்ட்டை அவங்களால ரிட்டர்ன் வந்து பே பண்ண முடியாது. ஸோ தன்னுடைய மகன் அல்லது மகளையும் அந்த வேலைக்கு அவங்களை ஈடுபடுத்துரு. இப்போ செங்கல் சூழலாம் இருக்குன்னு தன்னுடைய மகன் ஸ்கூலுக்கு போகிறத விட்டுட்டு வேலை செய்வான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை அவங்களால பே பண்ண முடியாது. இன்னொன்று அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தன்னுடைய மகன் அல்லது மகளையும் என்ன பண்ணுறாங்க, ஸோ செங்கல் சூழலையோ அல்லது இந்த மாதிரி நமக்கு வந்து கல்குவாரியிலேயே வேலை செய்வாங்க. இதுதான் வந்து இந்திரா காந்தி இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும் பொழுது அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபர் சிஸ்டம் ஆக்ட் 1976ல் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க ஆர்டிகல் 23 ப்ரொபகேஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங், ஃபோர்ஸ் லேபர், மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு தடை அப்படின்றது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, கட்டாய உழைப்பு தடை, மனித கடத்துறது. நான் சொன்னீங்களா, பெண்கள் மற்றும் குழந்தைகளை வியாபார ரீதியாக விற்பனை செய்கிறது அப்படின்றதுக்கு. அடுத்தது ஆர்டிகல் 24 என்ன சொல்றது அப்படின்னா ப்ரொபகேஷன் ஆஃப் சைல்டு லேபர். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு எதிரான வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிலை ஈடுபடுத்துறது தடை பண்ணுறது. ஸோ நம்ம வந்து 14 அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் கூட ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்துருப்போம். அந்த 2002 86 கான்ஸ்டியூஷனல் ஆக்டின் படி நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி 6 to 16 விட்ட குழந்தைங்களுக்கு கம்பல்சரி நம்ம வந்து ஃப்ரீ எஜுகேஷனை கொடுக்கணும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக வந்து 51A சப் கிளாஸ் Kவில் நம்ம வந்து பார்த்துருப்போம், பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன். ஸோ அப்போ 14 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் வந்து ஈடுபடுத்தலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய இடங்கள்ல நடக்குது. ஸோ ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆபத்தான வேலையாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு வந்து என்னது, த ப்ரொபகேஷன் ஆஃப் த சைல்டு லேபர் அப்படின்றது ஆர்டிகல் 24ல் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடைச்சற்று மற்றும் ஒழுங்குபடுத்தும் விதிகள் ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா 1986 1986 கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைல்டு லேபர் எங்கே அதிகமாக இருக்காங்க தமிழ்நாட்டில், எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம், சிவகங்கையில் இருக்காங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது. அதே போல் நம்ம வந்து ஸ்மார்ட் சிட்டி 2015 கொண்டு வந்தாங்களே மத்திய அரசு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே போய் அந்த சைல்டு லேபராக ஒர்க் பண்ணுறாங்க. இது சோசியல் இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து படிப்போம். ஸோ அதான் 24ல் சொல்கிறாங்க, த ப்ரொபகேஷன் ஆஃப் சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் தடை, சைல்டு லேபர் அதாவது ப்ரொபகேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் எப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1986. ஸோ இதனுடைய ரீநேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க எப்போ 2016ல், த சைல்டு அண்ட் அடாலண்ட் லேபர் அண்ட் ப்ரொபகேஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2016.
அதாவது குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1986 என்னன்னு மாத்துறாங்கன்னா குழந்தை மற்றும் இளம் பருவ தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குபடுத்தும் சட்டம். அதாவது குழந்தை தொழிலாளர் தடை சட்டம், தடை மற்றும் ஒழுங்குபடுத்தும் விதிகள் பார்த்தோம். இங்க குழந்தை மற்றும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இளம் பருவ தொழிலாளர்கள் தடை மற்றும் ஒழுங்குபடுத்தும் சட்டம் 2016. ஸோ அது 1986, 2016. ஓகே ரைட். ஸோ அடுத்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரைட் டு ரிலீஜியன். ஸோ அதான் வந்து பார்க்கணும், ரிலீஜன் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ வந்து சுதந்திரத்துக்கான உரிமைகள் பற்றி வந்து பார்க்குறோம். ஸோ ஆர்டிகல் 25 அப் டு 28 வரைக்கும். ஸோ ஆர்டிகல் 25 அப்படின்றது என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவரவர்கள் விரும்பும் மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுதான் ஆர்டிகல் 25. நீ கிறிஸ்டினாரு, இந்துவாரு, முஸ்லீம்ஸாரு, ஸோ அவரவர்கள் விரும்பும் மதத்தை. இப்போ சீக்கியர்கள்லாம் தலைப்பாக இணைஞ்சிக்கிறாங்க, அது அவர்களுடைய அடையாள குறியீடாக பண்ணிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து பண்ணுறாங்க, இந்துக்கள் எல்லாம் வந்து கையில் கயிறு, உத்தராட்சம் இதெல்லாம். ஸோ அவரவர்கள் விரும்பும் மதத்தை இந்தியன்னு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் படிக்கிறோம். இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன்லேயே ரீசன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகுலரிசம், ஒரு மதசார்பற்ற நாடு இந்தியா, எந்த மதத்தையும் சார்ந்த நாடுகள் அல்ல அப்படின்றத நம்ம ஃப்ரீ ஆம்பிள்லேயே நம்ம வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 25 அப்படின்றது நமக்கு ஸோ ஃப்ரீடம் ஆஃப் கன்சென்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். ஸோ எந்த மதத்தை விரும்பி அதை அவரவர்கள் விரும்பும் மதத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை. ஸோ ஆர்டிகல் 26 அப்படின்றது ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ மத விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ மத விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மசூதி இருக்குது, சர்ச் இருக்குது. ஸோ இந்த இதில் அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்களுக்கான அந்த ரைட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 26. ஸோ இதற்காக ஆகக்கூடிய எக்ஸ்பென்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் கன்செஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதற்கான அந்த மதம் சார்ந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்காகக்கூடிய வரி சலுகை வந்து கொடுக்குறாங்க. அதுதான் ஆர்டிகல் 27. ஸோ ஆர்டிகல் 28 என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஸ்கூல் ஆர் காலேஜஸில் ஸோ மதம் சார்ந்த அதாவது ரிலீஜியன் சார்ந்த எஜுகேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடாது, மதம் சார்ந்த கல்வி போதிக்கக்கூடாது. தனியார் பற்றி சொல்ல ஒன்லி கவர்மெண்ட் ஆர் எய்டட் இதில் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் அதான் சொல்கிறாங்க ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் ஆர் சர்டைன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதான் சொல்கிறாங்க ஆர்டிகல் 28 அதான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர்டிகல் அதாவது ரைட் டு அக்னைஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் 23, 24 பார்த்தோம். ஸோ அடுத்தது ரைட் டு ரிலீஜியன் ஃப்ரீடம் மத சுதந்திர உரிமை ஆர்டிகல் 25 அப் டு 28 வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ ஆர்டிகல் 29 and 30 அப்படின்றது தான். ஸோ கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள் பண்பாடு. ஆர்டிகல் 29 என்ன சார் சொல்லுது அப்படின்னா சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா, மைனாரிட்டிஸ் நம்ம யார் சொல்கிறோம், முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸ், சீக்காஸ் இல்லையா, ஸோ ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஸோ இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மைனாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இவர்கள் தங்களான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ், ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழி, இதெல்லாம் அவங்க வந்து நிர்வகிக்கக்கூடிய ரைட்ஸை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 29. ஸோ ஆர்டிகல் 30 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை வச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதாம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் கல்வி நிறுவனங்களிலிருந்து அதை நிர்வகிக்கக்கூடியதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் ஆர்டிகல் 30 அப்படின்றத வந்து கொடுத்துக்குவாங்க. ஸோ ரைட் டு மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி சொல்கிறது தான் என்னது, ஸோ ஆர்டிகல் 30 அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து, மொழி அண்டு கலாச்சார பாதுகாப்பு. சரிங்களா? ஸோ இதான் வந்து 29 and 30 அப்படின்றது. ஸோ அப்போ ரைட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் பற்றி சொல்கிறது தான் கலாச்சாரம் மற்றும் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 29 and 30. சரிங்களா? ஸோ தேங்க்யூ.